ஆபீஸ்ல எங்க ஆபீசர் வெயிட்டிங். வாங்க போலாம். ஏண்டா டேய், நாங்க போலீஸ் கூப்பிட்டாலே ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம். சிபிஐ கூப்பிட்டா வந்துருவோமா? நாங்க எங்கேயும் வர மாட்டோம். நீ போ. போன்னு சொன்ன உடனே போறதுக்கு நான் ஒண்ணு போலீஸ் இல்ல, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஹெட் ஆபீஸ் ஒன்னும் கக்கத்துல இல்ல, டெல்லியில இருக்கு. கூப்பிட்ட உடனே வரலன்னு வச்சுக்க, முட்டை கலங்கி போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க சார், நாங்க வரோம். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். சொட்ட மண்டைய வாய மூடட்டா. சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படின்னா ஏழைப்பாளையங்களோட நில மேட்ரு, அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் டீல் பண்றோம்னு சொல்ல வந்தேன். புருஷன் முண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, the relationship between wife and husband should be like a fish and water, not like a fish and fisherman சொல்லி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். ஓஹோ, 21ஆம் தேதி அன்னைக்கு எதுக்கு செக்ரட்டரியேட் போனீங்க? செக்ரட்டரியேட்டா? அது என்னது? அது எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. என் புள்ள பாபுக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்லயே தானே இருந்தோம். ஒரு வாரத்துக்கு மேலாச்சு வெளியே வந்து. ஃபால்ஸ், பொய் சொல்றான். என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அப்பா பொய் சொல்லலங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு சர்க்கிள் இருக்கு, மினிஸ்டர் எம்எல்ஏ ஓட பழக்கம் இருக்கு. நீங்க எங்களை தப்பா எடை போட்டுறாதீங்க. அப்படின்னா அவங்கள பார்க்க போயிருந்தீங்களா? என்னங்க நீங்க? நாங்க எங்க போனோம், யார பார்த்தோம்? நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பாபு நம்ம கோயிலுக்கு போலாமான்னு கேட்டிருப்பேன். வேற ஒண்ணு இல்ல. மர்டர் நடந்தது செவ்வாய்க்கிழமையாச்சு. செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? நாங்க கொலையா பண்ணிட்டோம். ஏதோ பெரிய மனுஷன் நல்ல விஷயத்தை பத்தி பேசுனேன், அதுக்கு கூட கேட்டு போட்டா எப்படிங்க? ஓஹோ, அப்ப நல்ல விஷயமா? இத பாரு பாபு, இந்த பார்டர் எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்டேட்டே இதான் கொடூரமான பார்டரா இருக்கு. அந்த டயலாக்ல தப்பு இருக்குங்க. சொன்ன பொய் எதுக்கு? அந்த டயலாக் தான் சொன்னேன். ஏதோ அந்த சிச்சுவேஷன்ல அப்படி வாய் தவறி. என்னடா சிச்சுவேஷன்? எங்க பொண்ணு ஒருத்த ஒர்க் அவுட் பண்ணிட்டான். அவன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு சின்னதா ஒரு வார்னிங் கொடுக்கலாம்னு போனோம். அதுக்குள்ள அங்க சிச்சுவேஷனே மாறி போச்சு. அப்போ கொலை பண்ணவன் உன் பொண்ணை கரெக்ட் பண்ணவன். அனாவசியமா எங்களை பிரச்சனையில மாட்டி விடாதீங்க. மர்டர் நடந்தப்பா அவன் அங்க இருந்தானா? இருந்தா சார். எங்களை விட்டுருங்க சார். இதுக்கு மேல இந்த விஷயத்தை எங்க கிட்ட பேசாதீங்க. என் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு, எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. போடுறோம் சார் தானே அடிச்சாரு. இப்ப நீ போலாம். அவ்வளவுதானா? நாங்க போலாமா? சிபிஐனா ரொம்ப சிம்பிளா இருக்க. வாங்கடா போலாம். ஏய், மறுபடியுமா? உன் பொண்ண லவ் பண்ணவன் பேர் என்ன? சரண். நிக்நேம் சேரி. என்ன செய்யறான்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனில? எங்கடா? சிஜி டெக்ஸ், மயிலாப்பூர் ஃபேஸ் 2. சரி, கிளம்புங்க. சார் என்ன சார் இது? இவங்களை இப்படி சும்மா அனுப்பிச்சிட்டீங்க? சரக்கு அடிச்ச பின்னால பாட்டிலையும் சிக்கன் தின பின்னால எலும்பையும் வச்சுக்க கூடாது. அந்த கொலையை பார்த்தது இவங்க, செஞ்சது அவன். ஆமா, கரெக்ட் சார்? அவ்வளவு கரெக்டா சொல்றியா? எப்படி? நீங்க விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கண்ணுல பயத்தையும் தொண்டையில நடுக்கத்தையும் நீங்களும் வாட்ச் பண்ணீங்க, நானும் வாட்ச் பண்ணேன். யூ ஆர் கரெக்ட். நீ மப்புல இருந்தாலும் மைண்ட் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். அவசரப்படாத சம்பத் தேவா, அத சார் சொல்லணும். அவன் கொலை பண்ற ஆளுங்க யாரும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. பெரிய அளவுல பாதுகாப்பு இருக்கிற சட்டசபைக்குள்ளேயே நுழைஞ்சு கொலை பண்ணிருக்கான்னா அவன் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டெசிஷன் பவரை பார்க்கும்போது அவன் ஒருத்தனா 1000 பேரா 1,00,000 பேரான்னு புரிஞ்சுக்க முடியல. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் பக்காவா இருக்கணும். அவங்க கொடுத்த டீடைல்ஸை வச்சு அவனோட மொத்த பயோடேட்டாவையும் எடுக்கணும். சார், சிஜி ட்ரிக்ஸ்ல ஸ்டாஃபோட மொத்த டேட்டாவும் வந்திருக்கு சார். ஸ்டாஃப் லிஸ்ட்ல சரண் டீடைல்ஸ் இருக்கான்னு பாருங்க. கொலை நடந்த அடிக்கு, அதாவது 21ஆம் தேதி அவன் ஆபீஸ் வந்தானான்னு பாருங்க. லீவ் எடுத்திருக்கான் சார். இவன் போட்டோ செக்ரட்டேரியட் சிசி கேமரா போட்டோவோட மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த போட்டோவோட அங்க யாரும் மேட்ச் ஆகல சார். மோஸ்ட் பிரில்லியன்ட் கிரிமினல். எந்த கேமராலையும் சிக்காம புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனா இவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டிவில பார்த்தேன். எப்போ? லாஸ்ட் மந்த் ஒரு ஹியூமன் மாஃபியா பிடிச்சு கொடுத்தான் சார். இவன் பிடிச்சு கொடுத்த அந்த கிரிமினல் கும்பல் இப்ப எல்லாரும் ஜெயில இருக்காங்க சார். ஹேய்,
கூப்பிட்டு வாங்க அவங்கள. பாத்து 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 உசாரா வா. பாத்துனா கால் ஒன்றால் நீ அடங்க மாட்ட. நீ வா. ஏன் இப்படி தொங்குற நீ? போல்ட் கேட்டு கீழே வந்து போற. வணக்கம் சார். ஏய்யா, நீங்க நடந்து வரும்போது ஏதோ ரோபோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது என்ன? டங் டங்னு இரும்புராட் சத்தம் கேட்டுச்சுல சார்? ஆ, எங்க அண்ணன் பாடியில ஹார்ட், லிவர், கிட்னியை தவிர மீதிக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டீல் தான் சார். என்ன? ஒருத்த அச்சா சார், அச்ச அடியில எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. அதை ஒட்ட வைக்க முடியாம தான் இப்ப ஸ்டீல்ல கதை ஓடுது. அவன் வெறித்தனமா அடிச்சிருக்கான். அவன் அடிச்ச அடியில எல்லாருக்கும் போன்ஸ் நொறுங்கி போச்சு. இது கூட ஸ்டீல் தான் சார். அவன் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க எல்லாரையும் அடிச்சது இவன் தானா? அவன் போட்டோ பார்த்தாலே எங்க அண்ணன் நின்ன இடத்துல ஒண்ணு அடிப்பா சார். திருப்பி சார். திருப்பி உங்களை இப்படி மொரட்டுத்தனமா அடிச்சிருக்கா அவனை தேடி பழிவாங்கணும்னு தோணலையா? கரண்ட் சாக்கெட்ஸ்டா கரண்ட் பெட்டி கூட யாராவது சண்டை போடுவாங்களா சார்? ஓ, இவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அளவுக்கு பெருசா இன்ஃபர்மேஷன் இல்ல சார். இதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனும் தேவை. நாம தேடிக்கிட்டு இருக்கிறது இவன். வணக்கம் சார். யோ சிபிஐ, அவனை எப்பயா பிடிக்க போறீங்க? கும்பு மேலால வச்சு என்னை கொல்றதுக்காக அவன் பிளான் போட்டுருக்கான்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னையா பண்றீங்க? உங்களை அவனால ஒண்ணும் பண்ண முடியாது சார். கும்பமேளால இருந்து நீங்க திரும்பி வரும்போது கையில பலம் கூட அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். நீங்க தைரியமா இருங்க சார். Hey, go and search. போங்க. This side. Search everywhere. மேல பாருங்க. அந்த பக்கம். எந்த ரூமையும் விடாதீங்க. எல்லா ரூமையும் தரவா சர்ச் பண்ணுங்க. யோ, யாரையா நீங்க? என்னையா நடக்குதுங்க? இது யார் வீடு தெரியுமா? பாபுவோட மச்சன வீடு. அவனை தேடி தான் வந்திருக்கோம். We are from CBI. நீ யாரு? நான் செரியோட மாமாங்க. பேரு ஜிலேபி. ஜிலேபியா? ஆமாங்க. என் தலையெழுத்து என் பேர் ஜிலேபி தான். காரா பூந்தின்னு பேர் வச்சிருக்கலாம்ல. சூப்பரா இருக்கும்ல சரக்கு. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், அவன் இல்ல சார். யார் சார் தேடுறீங்க நீங்க? சரியத்தான். எங்க அவன்? கும்பமேளாக்கு போயிருக்கான். Let's go. Take him. சார், நான் என்ன சார் பண்ணேன் சார்? என்ன பண்ண சொல்லுங்க சார். சார். கிடைச்சானா? இல்ல சார். கண்டினியூஸா எங்கேஜா இருக்கு. அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கானே என்னவோ. ட்ரை பண்ணிட்டே இரு. ட்ரை பண்றேன் சார். சார், கும்பமேளா இது வரைக்கும் டிவி தவிர வேற எதுலயும் நான் பார்த்ததே இல்லை சார். இதை கட்டுறதுக்காகவா சார் இவ்வளவு செலவு பண்ணி என்ன நேர்ல கூட்டு வந்தீங்க? நீ செரிக்கு ஃபோன் பண்ணு. சரி, எங்கடா இருக்க? ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. நானா கும்பமேளால. நானும் இங்க தான் இருக்கேன். சரி, கும்பமேளாக்கு நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லு. சிவன் கோயில் பக்கத்துல இருக்கேன். என்னடா கன் எடுக்கிறியா? எங்க கண்ணு முன்னாடி நீ எல்லாரையும் கொலை பண்ணுவ. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன். சார், சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்குற என் புள்ள மேல கொலைப்பழிய சுமத்துறது அநியாயம் சார். இன்ட்ரோகேஷன்ல உங்களுக்கு எல்லாம் புரியும். டேய், அண்ணே மாட்டிட்டு என்ன பண்ணாது? அது நம்ம அண்ணே இல்ல. இது அண்ணே இல்லையா? அண்ணே எங்க?
அவங்கள முடிச்சுட்டு வந்துடுவேன்.